ஆவலாக வந்த உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆமென். இந்த வசனத்தில் ஆண்டவர் நம்மை குறித்து 2 காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும். ஆண்டவர் நம்மை படைத்தது மட்டுமல்ல, நம்மை உருவாக்குகின்ற ஆண்டவர். படைப்பின் நிலையிலேயே நாம் இல்லாமல் அவருடைய சாயலாக நாம் உருவாக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் அவருடைய நோக்கம். இந்த லெந்து நாட்கள் செய்திகளை கேட்பதற்காக மாத்திரமல்ல, இந்த செய்திகளின் வழியாக என்னுடைய குறைகளை, என்னுடைய ஆவிக்குரிய தேவைகளை நான் உணர்ந்து அதை ஒத்துக்கொண்டு அவருடைய சமூகத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய கரத்திலே என்னை அர்ப்பணித்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறேன், என்னை நீர் உருவாக்கும் ஆண்டவரே. தபசு நாட்களிலே அவருடைய பாடுகளை நாம் நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த காரியங்கள், அவருடைய தியாகங்கள், சிந்தின இரத்தம் என் வாழ்க்கையின் அனுபவமாக மாற வேண்டும். அதுதான் முக்கியம். அவர் சிலுவையிலே மரித்தார் என்பது வரலாறு. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பது சுவிசேஷம். பர்சனலி ஐ ஷுட் அக்செப்ட். தனிப்பட்ட முறையிலே, ஆண்டவரே நீர் எனக்காக சிலுவையிலே தொங்கினீர். நான் இருக்க வேண்டிய இடத்திலே நீர் இருந்தீர். எனக்கு வரவேண்டிய தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீர். அடிமையாயிருந்த என்னை நீர் சிலுவையின் வழியாக விடுதலை செய்திருக்கிறீர். அசுத்தமாக இருந்த என்னை உம்முடைய இரத்தத்தின் மூலமாய் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர். இதுதான் சிலுவையின் உபதேசம் இல்லையா? இந்த உபதேசம் என் வாழ்க்கையின் அனுபவமாக வேண்டும். உருவாக்கப்படுதல். அன்பானவர்களே, இப்போதான் லெந்து நாட்கள் ஆரம்பிச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னதை போல ஈஸ்டருக்கு நீங்கள் வரும்பொழுது ஒரு மாறுதலை, ஒரு வித்தியாசத்தை, என் குணநலன்களில் நான் உண்மையாகவே மாறியிருக்கிறேன். எந்தெந்த காரியங்களையெல்லாம் நீங்கள் இந்த லெந்து நாட்களிலே விட்டிருக்கின்றீர்களோ, எவைகளையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறீர்களோ, அவைகளை ஈஸ்டருக்கு பிறகும் நான் தொடருவேன். அதான் முக்கியம். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த 40 நாட்கள் விசேஷித்தமான நாட்கள் தான். ஆனால் இந்த 40 நாட்களில்தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று கருதக்கூடாது. இந்த 40 நாட்கள் என்னை உருவாக்குகின்ற நாட்கள். ஒரு கட்டத்தில் இருந்து நான் அடுத்த கட்டத்துக்கு போனோம். இன்னும் கொஞ்சம் ஆண்டவருக்கு நெருக்கமாகணும். அது ஈஸ்டர்லேருந்து நெருங்கிக்கிட்டே இருக்கணும். அதான் முக்கியம். அன்பானவர்களே, அதற்குரிய செய்திகளைத்தான் இந்த நாட்களிலே நாம் கேட்கின்றோம். நாம் கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னை சிலுவையை நோக்கி, ஆண்டவரை நோக்கி பக்கத்திலே தள்ளிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரை புரிந்து கொள்வதற்காக, ஆண்டவரை அனுபவிப்பதற்காக இந்த நாட்கள். கடந்த 2 நாட்களிலும் மாலை கூட்டத்திலே
இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை மையமாக வைத்து உங்கள் மத்தியிலே நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு காலை ஆராதனையிலும் ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை நாம் தியானித்தோம். இன்றைக்கும் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே இருந்து ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். அந்த பகுதியை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக இந்த நடபடிகள் புஸ்தகத்தை குறித்து உங்கள் மத்தியிலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் ஏன் முக்கியமானது, அதனுடைய சில சிறப்பு அம்சங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த நடபடிகள் புஸ்தகம் இயேசுவினுடைய சீஷர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு என்ன செய்தார்கள் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்கின்றது. நீங்கள் 4 சுவிசேஷங்களும் பார்த்தீங்கன்னா சீஷர்கள் பயந்திருந்த நிலையிலே, விசுவாசத்திலே குறைந்திருந்த நிலையிலே ஆண்டவருடைய கட்டளையை பெற்றுக்கொண்டு அப்படியே முடிகின்றது. இவர்கள் என்ன செய்தார்கள்? ஊழியம் செய்தார்களா? இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த நடபடிகள் புஸ்தகம் நமக்கு உதவி செய்கின்றது. 4 சுவிசேஷ புத்தகங்களும் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி எழுதப்பட்டன. ஆனால் நடபடிகள் புஸ்தகம் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த பொழுது சபைகளை ஆரம்பிக்கவில்லை. ஆனால் நடபடிகள் புஸ்தகம் ஆதி திருச்சபை உருவான வரலாற்றை பதிவு செய்துள்ளது. எப்படி சபை உருவானது, வளர்ந்தது, எல்லா காரியங்களும், ஆராதனை முறைகள் எல்லாவற்றையும் நாம் இதிலே பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலே 13 கடிதங்களை நாம் பார்க்கின்றோம். பவுல், இந்த பவுல் யார்? ஆண்டவருடைய சீஷனாக எப்படி மாறினார்? அவருடைய 4 பிரயாணங்கள், மிஷனரி பயணங்கள், மாபெரும் ஊழியக்காரனாகிய பவுலை குறித்து அறிந்து கொள்வதற்கு இந்த நடபடிகள் புஸ்தகம் முழுமையாக உதவி செய்கின்றது. ஒருவேளை நடபடிகள் புஸ்தகத்தை வாசிக்காமல் சுவிசேஷ புத்தகங்களை வாசித்துவிட்டு யாராவது அதற்கு பிறகு வருகின்ற நிருபங்களை வாசிக்க ஆரம்பித்தால் சில காரியங்களை புரிந்து கொள்வது கடினம். யார் இந்த பவுல்? யார் இந்த கலாத்தியர்? யார் இந்த தெசலோனிக்கேயர்? பவுல் நிருபங்களை பற்றிய பின்னணியை அறிந்து கொள்ள நடபடிகள் புஸ்தகம் உதவி செய்கின்றது. நீங்கள் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை, சபை மன்றம் கூடியிருக்கின்றது. ஆதி திருச்சபையின் தூண்கள் எனப்பட்ட யாக்கோபு, பேதுரு, யோவான்லாம் அங்கே கூடியிருக்கிறாங்க. பவுலும் பர்னபாவும் அங்கே இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை? ஒரு கள்ள உபதேசம் நுழைந்து விட்டது. திருச்சபையிலே யூதர்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, யூதர்கள் அல்லாத புற இனத்தவர்கள் மத்தியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களும் சபையிலே இருந்தார்கள். ஜென்டைல்ஸ், புற இனத்தவர்கள், கிரேக்கர்கள் மற்றும் பலர், யூதர் அல்லாதவர்கள். அவர்களெல்லாம் சபையிலே கிறிஸ்தவர்களாக மாறி இருந்த பொழுது சில யூதர்கள் வந்து என்ன சொன்னார்கள்? நீங்கள் டைரக்டாக கிறிஸ்தவங்களாக மாறக்கூடாது, முதல்ல நீங்கள் யூதனாக மாறணும், அதற்கு பிறகுதான் நீங்கள் கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். அப்படின்னா விருத்த சேதனம் பண்ணுங்க எங்களை மாதிரி, அதுக்கப்புறம் நீங்கள் கிறிஸ்தவங்களாக ஞானஸ்தானம் எடுங்க. தவறான உபதேசம். இதற்கு பதில் சொல்வதற்காகத்தான் கலாத்திய நிருபத்தை பவுல் எழுதினார். இதை நாம் அறிந்து கொள்கின்றோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் 3 ஓய்வு நாட்கள் தெசலோனிக்கே பட்டணத்தில் பவுல் ஊழியம் செய்கிறார். அப்பொழுது உருவானதுதான் தெசலோனிக்கிய சபை. 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர் வாசிக்கிறோம் இல்லையா? இந்த கடிதங்களுடைய பின்னணியை நாம் அறிந்து கொள்ள முடியும். பல நாட்கள் அங்கே தங்கியிருந்து பவுல் ஊழியம் செய்தார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கொரிந்து பட்டணத்திலே பவுல் ஊழியம் செய்தார். அப்பொழுது உருவானதுதான்
கொரிந்து சபை. அந்த சபையிலே பல பிரச்சனைகள் இருந்தன. அதற்கு பதில் எழுதுவதற்குத்தான் விளக்கங்களை 2 கடிதங்களை அவர் எழுதியிருந்தார். இப்படி சுவிசேஷ புத்தகங்களுக்கும் மற்ற நிருபங்களுக்கும் ஒரு பாலமாக இந்த நடபடிகள் புஸ்தகம் அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லை, பவுலுடைய மிஷனரி பயணங்கள், மற்ற அப்போஸ்தலருடைய ஊழியங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு மிஷனரி பணி எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. பவுல் ஊழியத்துக்கு போவார், மறுபடியும் தன்னை தாங்குகின்றவரிடத்திலே வருவார், அறிக்கைகளை கொடுப்பார், காணிக்கைகளை சேகரிப்பார், தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்வார், பின்தொடர் பணியாக கடிதங்களை எழுதுவார். சபை ஸ்தாபிப்பது மட்டுமல்ல, அந்த சபை தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கான கடிதங்களை அவர் எழுதுவார். இப்படிப்பட்ட வழிமுறைகளை எல்லாம் இந்த நடபடிகள் புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, நீண்ட பிரசங்கங்கள், பேதுருனுடைய பிரசங்கம், சேவானுடைய பிரசங்கம், பவுலுடைய பிரசங்கம், யூதர்கள் மத்தியிலே எப்படி பிரசங்கம் பண்ணுறது, யூதர்கள் அல்லாத புற இனத்தவர்கள் மத்தியிலே எப்படி பிரசங்கம் பண்ணணும், இதையெல்லாம் இந்த புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். எவ்வளவு அருமையான ஒரு புஸ்தகம் இல்லையா? நிறைய காரியங்களை இந்த நடபடிகள் புஸ்தகத்திலே ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக இதுவரைக்கும் முழுசாக வாசிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த நாட்களிலே அதை வாசித்து முடியுங்கள். நிறைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அற்புதங்கள் உண்டு, அடையாளங்கள் உண்டு, விளக்கங்கள் உண்டு. ஒரு மிஷனரி பணியிலே வருகின்ற துன்பங்கள், பிரச்சனைகள் உண்டு. பவுலுடைய சவாலான கேள்விகள், வழிநடத்துதல் உண்டு. நிறைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் எப்படி செயல்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த புஸ்தகத்திலே இருந்து நாம் வாசிக்க கேட்ட 12ஆம் அதிகாரத்திலே இருந்து பேதுருவினுடைய விடுதலை, இந்த அற்புதத்திலே இருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். வேதத்திலே காணப்படுகின்ற ஒவ்வொரு சம்பவங்களும் இன்றைக்கும் பல ஆவிக்குரிய உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. ஆதி திருச்சபையில் விசுவாசிகள் பல உபத்திரவங்களை சந்தித்தார்கள். உபத்திரவங்கள், பாடுகள், குறைவுகள் மத்தியிலும் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டது. உபத்திரவங்கள் சுவிசேஷம் முன்னேறுவதை தடுக்க முடியவில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் துன்பங்களை சந்தித்தார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் முன்னேறி கொண்டே இருந்தார்கள். உபத்திரவத்தினால் சிதறடிக்கப்பட்டவர்கள் தாங்கள் சென்ற இடங்களுக்கு சென்று அங்கேயும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆண்டவர் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் தன்னுடைய நோக்கத்திற்காய் பயன்படுத்துகிறவர். இந்த 12ஆம் அதிகாரத்திலே ஏரோது ராஜா பேதுருவை சிறைச்சாலையிலே வைத்திருக்கின்றார். இந்த 12ஆம் அதிகாரத்தில் வருகின்ற ஏரோது ராஜா கிறிஸ்து பிறந்த சமயத்தில் யூதேயாவை ஆட்சி செய்த மகா ஏரோதுவினுடைய பேரன். நீங்கள் மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வானசாஸ்திரிகள் போவாங்க இல்லையா ஒரு ஏரோதுட்ட, அவர் தான் மகா ஏரோது. அவருடைய பேரன் தான் இங்கே பேதுருவை கைது செய்தவர். பேதுருவை கொலை செய்வது யூதர்களுக்கு பிரியமாயிருப்பதினால் அவரையும் அங்கே வைத்திருக்கின்றார். ஏற்கனவே யாக்கோபை கொலை செய்து விட்டார். பஸ்கா பண்டிகையினால வெயிட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு பேதுருவை கொலை செய்ய வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கிறார். சபையார் ஜெபிக்கிறார்கள், ஆண்டவர் விடுதலை செய்கிறார். இந்த அற்புதத்திலே இருந்து 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
இந்த முழு அற்புதத்திலே இருந்து 3 வார்த்தைகள்: ஜெபம், ஒப்படைப்பு, விடுதலை. இதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். முதலாவது காரியம் ஜெபம். பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கிறார். ஏற்கனவே யாக்கோபு இறந்து போய்விட்டார். பேதுருவையும் கொலை செய்வதற்காய் வைத்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் முக்கியமானவர்கள், ஊழியத்திலே மக்களை வழி நடத்தினவர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள். ஒரு கடினமான சூழ்நிலை அங்கே காணப்படுகின்றது. முதலாவது குறிப்பு, இந்த அற்புதம் எனக்கு என்ன சொல்லுகின்றது? கடினமான நேரங்களில் ஜெபிப்பதை நிறுத்தாதீர்கள். Never stop prayer in the time of crisis. உங்கள் வாழ்க்கையிலே கடினமான, சிக்கலான, நெருக்கடியான நேரம் வருகின்ற பொழுது நாம் ஜெபிப்பதை நிறுத்தக்கூடாது. 12ஆம் வசனத்திலே, 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, சபையார் பேதுருவுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அன்பானவர்களே, என் வாழ்க்கையில் திடீரென்று ஏதோ ஒன்று நுழைகின்ற பொழுது நான் உடனடியாய் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஜபத்தை குறித்து வேதத்திலே நிறைய வசனங்கள் உண்டு. ரோமர் 12:12 ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ப்ரே வித்தவுட் கேப். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதுமா? மற்ற வேலைகளை செய்ய வேண்டாமா? எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்திலே இருங்கள். மனதிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருங்கள், இடைவிடாமல். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கானா ஒரு கல்யாணம். திடீரென்று ஒரு நெருக்கடி, திராட்சரசம் குறைஞ்சு போச்சு. இப்போ மாதிரி ஃபோன் பண்ணி ஆர்டர்லாம் பண்ண முடியாது. திராட்சரசம் இல்லை என்று சொன்னால் அது அவமானம். நெருக்கடி வந்த பொழுது 5ஆம் வசனம் சொல்லுது, மரியாள் இயேசுவை நோக்கி. இன்ஸ்டன்ட்லி அண்ட் இன்டிமேட்லி she turned to Jesus. உடனடியாக. திடீர்னு ஒரு நெருக்கடி வந்தா நம்ம உடனே யாரங்க நினைப்போம்? நமக்கு நெருக்கமானவர்களை. இங்கே மரியாள் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்கள். இந்த அற்புதம் எனக்கு முதலாவது சொல்லுகின்ற சத்தியம் என்ன? இயேசுவை நோக்கி பாருங்கள். கடினமான நேரங்களில் ஜெபிப்பதை நிறுத்தாதீர்கள். நம்ம ஜெபிக்கிறவங்க தான், அதனால தான் நிறுத்தாதீர்கள்னு போட்டிருக்கேன். யூஸ்வலாக நம்ம ஜெபம் பண்ணுறோம், எல்லா நேரங்களையும் ஜெபம் பண்ணுறோம். ஒரு பிரச்சனை வந்த உடனே அப்படியே உட்காந்துடக்கூடாது. கண்டினியூ யுவர் ப்ரேயிங் ஆட்டிடியூட். அதை அப்படியே தொடர்ந்து செய்யுங்க. அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். சபையார் எப்படி ஜெபம் பண்ணாங்களாம்? ஊக்கத்தோடு. நல்ல வார்த்தையில் ஊக்கத்தோடனா உற்சாகமாக, விசுவாசமாக, முழு பலனோடு. டல்லடிச்சு, போர் அடிச்சு, உற்சாகத்தை இழந்து கடமைக்காய் அவர்கள் ஜெபிக்கவில்லை. ஊக்கத்தோடு, ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபங்களை, குழுவாய் கூடி ஜெபிக்கின்ற ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறவர். என் வாழ்க்கையின் வருகின்ற கேள்விகளுக்கு பதில் இயேசு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நடந்த ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஜேம்ஸ் கோல்டு என்று சொல்லி ஒரு தொழில் அதிபர் இருந்தார். நியூயார்க்கில் அவர் வீடு இருந்துச்சு. பெரிய பணக்காரர், இயேசுவை நேசிப்பவர். அவருடைய தொழில் தொடர்பாக பல ஊர்களுக்கு அவர் செல்லுவது வழக்கம். ஒரு தடவை நியூயார்க்கிலிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணத்திற்கு விமானத்திலே சென்றார். வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும் வழியில் ஒரு மாறுதலுக்காக, அடிக்கடி ஃப்ளைட்லேயே போகிறோம்,
கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லி ட்ரெயினில் வருவோம் அப்படின்னு சொல்லி திரும்பி வரும்பொழுது ட்ரெயினில் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து நியூயார்க்கு 3936 கிலோமீட்டர், 84 மணி நேரம் பயணம் செய்ய வேண்டும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பயணம் செய்து கொண்டிருந்தார். வருகின்ற வழியிலே ஒரு கிராமத்தின் அருகிலே வந்த பொழுது திடீரென்று அந்த ட்ரெயின் நின்று விட்டது. பொதுவாக அமெரிக்காவில் இந்த மாதிரிலாம் நடக்காது. செய்தி வருகிறது, இன்ஜினில் ஏதோ பிரச்சனை, கிளம்புவதற்கு குறைந்தது 6 மணி நேரம் ஆகும், மன்னிச்சுக்குங்க, அதனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு போய் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் இறங்கி அங்கங்கே போய் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவரும் அப்படியே இறங்கி பக்கத்தில் ஒரு கிராமம் தெரிஞ்சிச்சு, அப்படியே மெல்ல நடந்து போனார். போகும் பொழுது ஒரு இடத்துல கூட்டமாய் கூடியிருந்தார்கள், ஏதோ ஒன்று ஆரம்பிக்க போகுது. அப்போ அவர் அங்கே போய் நின்று என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறாரு, கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, அதோ தெரியுதில்ல ஒரு கோயில், அந்த கோயில் பில்டிங் இன்னைக்கு ஏலத்துக்கு வரப்போகுது. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்ன பிரச்சனை? அந்த சபையார் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக அந்த ஒரு இன்ஜினியர் மூலமாக கட்டினாங்க. அவங்ககிட்ட முழுசாக பணம் இல்லை. பாதி கட்டினதுக்கு பிறகு அந்த இன்ஜினியரே பணத்தை போட்டு கட்டிட்டாரு. மிச்ச பணத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியலை. இன்ஜினியரும் வெயிட் பண்ணி பார்த்தாரு. பணத்தை கொடுக்காததுனால அந்த இன்ஜினியர் இந்த ஆலயத்தை ஏல விட போகிறாரு, அந்த பணத்தை எடுப்பதற்காக. ஜேம்ஸ் கோல்டு நேராக அந்த ஆலயத்துக்கு போனார். பேதுருவுக்காய் ஜெபித்ததை போல அங்கே ஒரு குழு, ஜெபக்குழு, சபையார் ஊக்கமாய் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே, எங்கள் ஆலயத்தை தாரும். இவர் போனார், விஷயங்களை கேட்டார், எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டார். பத்திரம் பதிவு செய்வதற்கு ஆட்களை அழைத்து வாங்கினாரு. செக் எடுத்து கொடுத்தாரு. அந்த ஆலயத்தை மீட்டு கொடுத்தார். அல்லேலூயா. வெளியே வரும்பொழுது கரெக்டாக பெல் அடிக்குது, ட்ரெயின் கிளம்பிருச்சு. இது யாருடைய செயல்? எந்த விதத்திலாவது ஆண்டவர் நம் தேவைகளை சந்திப்பவர். ஜெபம் காரியங்களை மாற்றும். ஜெபம் என் தேவைகளை சந்திக்கும். ஜெபம் நெருக்கடிகளை அமைதியாக்கும். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சில போராட்டங்கள், நெருக்கடிகள் வருகின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் நான் ஊக்கமாய் ஜெபிக்கணும். என் தேவன் என் ஜெபங்களை கேட்கிறவர் மாத்திரமல்ல, பதில்களை எந்த விதத்திலாவது அனுப்புகிறவர். 2வது காரியம், பேதுரு ஜெயிலில் இருக்கிறாரு. சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தில் யாக்கோபு கொலை செய்யப்பட்டார்னு போட்டிருக்கு. 3ஆம் வசனத்தில் சொந்த யூத ஜனங்கள் பேதுருவுக்கு விரோதமாய் இருக்கிறார்கள். விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. வக்கீல் வச்செல்லாம் வாய்தா வாங்க முடியாது, வாதாட முடியாது. ராஜா சொன்னதுதான். கண்டிப்பாக பேதுருவுக்கு கொலை, மரண தண்டனை தான். 19ஆம் வசனம் யாராவது வாசிங்களேன். 12:19. கொலை செய்யும்படி கட்டளையிட்டு. நான் ஏன் இதை வாசிக்க சொன்னேன் தெரியுமா? அந்த நாட்களில் என்ன சட்டம் என்று சொன்னால், கைதிகள் சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது தப்பித்து போய்விட்டால் அந்த கைதிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டியது இருந்ததோ அதை அந்த நேரத்தில் இருந்த காவலாளிகளுக்கு கொடுப்பார்கள். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? பேதுருவை யாரெல்லாம் காவல் காத்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு மரண தண்டனை. அப்போ பேதுருவுக்கு என்ன? மரண தண்டனை தான். அது பேதுருவுக்கும் தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா
பேதுருவை காவல் காப்பதற்காக 4 குழுக்களை சேர்ந்த 4 பேர். இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது 16 பேர், 4 பேராக ஒரு குழுவிலே 4 பேர் ஒரே நேரத்தில் 8 மணி நேரம் 4 பேர் பேதுருவை காவல் காப்பார்கள். 2 பேர் பேதுருவுக்கு வலது பக்கத்தில் ஒருத்தன், பேதுருக்கு இடது பக்கத்தில் ஒருத்தன். காவலாளியினுடைய இடதுகையும் பேதுருடைய வலதுகையும் சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கும். 2 பக்கமும் நகரக்கூட முடியாது. மற்ற 2 பேர் சிறைச்சாலையின் கதவு கிட்ட நிற்பாங்களாம். தப்பிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இதன் மத்தியில பேதுரு என்ன செய்றாரு சொல்லுங்க? சபையார் ஜெபிக்கிறாங்க, நம்மால் என்ன செய்றாரு? சாதாரண தூக்கம் இல்லைங்க, நிம்மதியா தூங்குறாரு. அதான் 2வது குறிப்பு. கர்த்தருடைய பிள்ளைகள் கடினமான நேரங்களில் அமைதியாக தூங்க முடியும். அல்லேலூயா. ஒப்படைப்பு. இப்படிப்பட்ட நிலைமையிலும் நிம்மதியா ஒருத்தர் தூங்குறாருன்னா அதாங்க ஆசீர்வாதம், உண்மையான ஆசீர்வாதம். நாளைக்கு பரீட்சைன்னா தூக்கம் வருதா? நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போகணும்னா தூக்கம் வருதா? யோசிச்சு பாருங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னா தூக்க முடியுதா? பேதுருவை பாருங்க, சாக போறாரு. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே என்னை ஒப்படைக்கிறேன். அவருக்கு ஒரு நிச்சயம் இருக்கும் இல்லையா? கண்ணை திறந்து இந்த உலகத்தில் இருந்தால் ஊழியத்தை தொடருவேன், இல்லைன்னா பரலோகத்தில் ஆண்டவரோடு இருப்பேன். இந்த 2 தவிர வேறு ஒன்றும் இருக்காது. அந்த நிச்சயம்தான் ஒப்படைப்பு. ஆண்டவரே, உம்மை நான் நம்புகிறேன். வேதத்தில் நிறைய உதாரணம் சொல்லாங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாகமானுடைய பணிப்பெண், அவளை குறித்து ஒரே ஒரு குறிப்பு தான். நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்தால், அடிமையாக இருந்தால், நாகமானை ஆண்டவரிடத்திலே வழி நடத்தினாள். அவ்வளோதான், ஒரே ஒரு காரியம். அடிமை என்று சொன்னால் எதிர்காலம் கிடையாது. வாழ்க்கையே அவளுக்கு தலைகீழாய் மாறிவிட்டது. எனக்கு விசுவாசம் இல்லாம இன்னொருத்தரை நான் ஆண்டவருக்குள் வழி நடத்த முடியாது. என் வாழ்க்கையை ஆண்டவர் இப்படி மாற்றி இருந்தாலும் கூட நான் ஆண்டவரை நம்புகிறேன். அல்லேலூயா. மன ரம்மியம், பி கண்டென்ட். என் வாழ்க்கையில் என்னை சுற்றி எனக்குள்ளதாக என்ன நடந்தாலும் எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவில் மாற்றமில்லை. அதாங்க செய்தி. ஒப்படைப்பு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 16:25. போதுமா? நன்றி. ஆன்லைன் பிரேயர் நடத்துறாங்களா? ஆமாவா? எங்க துதித்து பாடுறாங்க? சிஎஸ்ஐ பவுல் ஆலயம் சாத்தூர்லையா? ஆன்லைன் பிரேயர்லையா? இல்ல, சிறைச்சாலையில். நம்மள யாராவது ஜெயிலில் தூக்கி போட்டா இப்படிலாம் பாடுவோமா? யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான், ஒரே புலம்பல் தான், ஒரே மொபைலில் ஃபோன் தான், என்னை வந்து காப்பாத்துங்க. ஆண்டவர் என்னை எங்கே வைத்திருந்தாலும் அல்லேலூயா ஸ்தோத்திரம். மன ரம்மியம். அதாங்க ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதம். 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். பேதுரு நல்லா தூங்குறாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த நேரத்திலும், கடினமான நேரத்திலும் அமைதியாய் தூங்க முடியும்.
இந்த மன ரம்மியம் எனக்குள்ளதாய் காணப்பட வேண்டும். பவுல் அழகாக எழுதுறாரு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டே. மனரம்மியம் அப்படியே பை டிஃபால்ட்டாக வந்து விழுகலை. ஐ லேர்ன்ட், கற்றுக்கொண்டே. யார்கிட்ட கற்றுக்கொண்டாரு? பைபிள் காலேஜுக்கு போனாரா? இயேசுவின் பாதம், இயேசுவின் பிரசன்னம். இந்த பிலிப்பியர் நிருபத்தை எங்கேருந்து எழுதுறாரு தெரியுமா? 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு எழுதுறாரா? தன்னுடைய வீட்டில் ஏசி ரூமில் உட்காந்து எழுதுறாரா? இல்லை, சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார். இந்த பிலிப்பியர் நிருபத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, சந்தோஷ கடிதம். நிறைய தடவைகள் சந்தோஷத்தை குறித்து வார்த்தைகள் வரும். யோசிச்சு பாருங்க, யாராவது ஜெயிலில் இருந்தாங்கன்னா நம்ம தான் வெளியே இருக்கவங்க தான் உள்ளே இருக்கவங்கள பார்த்து கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவோம். பவுல் ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு வெளியே இருக்கவங்கள பார்த்து சந்தோஷமா இருங்க, அதாங்க ஆசீர்வாதம். எந்த நிலைமையிலே இருந்தாலும், உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும், எப்படி இருந்தாலும், வசதியாக இருந்தாலும் வசதி குறைவாக இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும், நெருக்கடிகள் மத்தியில் வாழ்ந்தாலும், ஐ கேன் லீவ் பீஸ்ஃபுல்லி. தட் இஸ் அ பிளெஸிங் ஆஃப் காட். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் மனரம்மியம். மனரம்மியம்னா என்ன? 3 காரியம் சொல்கிறேன். சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாத வாழ்க்கை. நாகமானுடைய பணிப்பன் சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படவில்லை. குறை சொல்லாத வாழ்க்கை, முறுமுறுக்காத வாழ்க்கை. சே, ஆண்டவர் என்னை இப்படி பண்ணிட்டாரு. அடிக்கடி புலம்புகின்ற கூட்டம் உண்டு. ஆண்டவர் என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நன்மைக்காய் அனுமதிக்கிறார். யோபு பார்த்தீங்களா? அவரோடவா நம்மளுக்கு கஷ்டம் வரப்போகுது, முறுமுறுக்கவில்லை, ஏற்றுக்கொண்டார், நம்பிக்கையோடு இருந்தார். நான் பொன்னாக விளங்குவேன், கர்த்தாவே நீ செய்ய நினைத்தது தடைபடாது. குறை சொல்லாத வாழ்க்கை. சில நெருக்கடிகளை, சில காரியங்களை ஆண்டவர் அனுமதித்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏதோ ஒரு நன்மைக்காக ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளும். 3ஆவதாக ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கை. அதான் மனரம்மியம். சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாத வாழ்க்கை, குறை சொல்லாத வாழ்க்கை, ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கை. அன்பானவர்களே, ஜெபம் என்னை ஆண்டவருக்கு நேராய், ஒப்படைப்புக்கு நேராய் வழி நடத்தும். பேதுரு தன்னுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்பாடா நிம்மதியாய் தூங்குகிறார். இந்த அனுபவத்துக்கு நான் வரணுங்க. யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு போராட்டம் இல்லை, யாருக்கு எதிர்பார்ப்புகள் இல்லை, யாருக்கு டென்ஷன் இல்லை. ஆண்டவரே, எல்லாத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் பார்த்து கொள்ள ஆண்டவரே. பல வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்ட காரியம்தான். ஒரு வாலிபன் அமெரிக்க தேசத்திலே புதிதாய் ஒரு கார் வாங்கினான். ஓட்டிட்டு போகிறான், சந்தோஷமாக போகிறான். அந்த கார் திடீர்னு நின்று போயிடுச்சு. இறங்கி பார்க்குறான், இன்ஜினை திறந்து பார்க்குறான், மறுபடியும் அதை ரீஸ்டார்ட் பண்ண முடியலை, என்னன்னு தெரில. அப்போ அந்த வழியாக ஒரு கவர்ச்சிகரமான தோற்றம் இல்லாத ஒரு வயதான மனிதர் வர்றாரு. அந்த காரை பார்த்து நிற்கிறாரு. தம்பி, என்ன பிரச்சனை? இன்னைக்கு தனியா வாங்கிட்டு வந்தேன், ஓட மாட்டேங்குது. அவனே எரிச்சலில் இருக்கான். தம்பி, நான் பார்க்கட்டா? அவனுக்கு கோபம். இவருக்கு என்ன தெரியும்? அவர் விடலை. தம்பி, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பா, நான் சரி செய்கிறேன், வேற வழி இல்லை, வேற ஆளும் இல்லை. வேண்டா வெறுப்பா அவரை பார்க்கறக்கு அனுமதி கொடுத்தான். அந்த மனிதர் அந்த இன்ஜினை பார்த்தாரு. 5 நிமிடத்தில் அந்த காரை ஓட வைத்தார். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஐயா, நீங்க யார்? அப்பதான் அவர் சொன்னாரு, ஐ ஆம் மிஸ்டர் ஃபோர்ட். 1940 35 வருடங்களிலே
அமெரிக்காவிலே புகழ்பெற்ற கம்பெனி ஃபோர்டு கம்பெனி. நம்ம ஊர்லேயும் இருந்துச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதை மூடினாங்க. புகழ்பெற்ற ஒரு கம்பெனி. அந்த ஃபோர்டு ஆண்டவருடைய பிள்ளை. அவர் சொன்னார், தம்பி அந்த ஃபோர்டு கம்பெனி முதலாளி மட்டும் இல்லை தம்பி, நான் இந்த காரை வடிவமைத்தவனும் நான் தான். யோசிச்சு பாருங்க, எப்பொழுது அந்த கார் தன்னை உருவாக்கினவருடைய கரத்திற்குள்ளதாய் சென்றதோ ஓட ஆரம்பித்தது. அன்பானவர்களே, சிலுவையிலே இயேசு என்னை உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவரே, அப்படியே என்னை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஓட வையும். அர்ப்பணிப்பு. ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன பிரச்சனை, எப்படி என்னை அவர் ஓட வைக்க முடியும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். ஒப்படைப்பு என்றால் அவரை முழுமையாய் நம்புவது. ஒப்படைப்பு என்றால் அவருடைய வழியில் நடப்பது. ஒப்படைப்பு என்றால் கீழ்ப்படிவது, நம்புவது. பேதுரு முயற்சிக்கவில்லை, யோசிக்கவில்லை, மாம்ச முயற்சிகள் இல்லை. ஆண்டவரே ஒப்படைத்து விட்டேன், நிம்மதியா தூங்குறாருங்க. ஆண்டவரே இந்த அனுபவத்தை, இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். மூன்றாவது காரியம் ஜெபம், ஒப்படைப்பு. 10வது வசனம் வாசிங்க. 12 இல்லைம்மா, அப்போஸ்தலர் 12:10. ஆமென். போதுமா? நன்றி. தானாய் திறவுண்டது. அல்லேலூயா. அழகான ஒரு வார்த்தைங்க இது. அயர்ன் கேட் ஓபன்ஸ் பை இட்செல்ஃப். கதவு தானாய் திறவுண்டது. அன்பானவர்களே, ஜெபித்து ஒப்படைத்து ஆண்டவருக்குள்ளதாய் இருக்கின்ற பொழுது என் தடைகள் தானாய் விலகும். நான் முயற்சி பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்திருந்தால் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எங்க இருந்து சொல்றாங்க? செங்கடல் வழி இல்லை, பின்னாடி பார்வோனின் சேனை திகைத்து நின்ற நேரம், வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, நான் பார்த்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நிற்கின்ற பொழுது கதவுகள் தானாய் திறக்கும். யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் யோர்தான் பிரிந்தது. 6ஆம் அதிகாரத்தில் எரிகோ கோட்டை இடிந்தது. அல்லேலூயா. கதவுகள் தானாய் திறக்கும். இதாங்க இன்னைக்கு செய்தி. வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம். ஆண்டவர் கதவுகளை திறப்பவர். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். நாம் நினைப்பதற்கும் மேலான காரியத்தை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவங்களுக்கு தெரியாது. பெண்கள் போறாங்க, கல்லறையில் போய் பார்க்க போறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. யார் கல்லை புரட்டுவார்கள்? கனமான கல்லை வச்சு தான் மூடி இருப்பாங்க இல்லையா? மத்தேயு 28:1-2 ஒரு தூதன் கல்லை புரட்டினான். அல்லேலூயா. யார் கல்லை புரட்டுவான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்காய் செயல்படுகின்ற ஆண்டவர். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையின் தடைகள் தானாய் விலகும். எப்பொழுது? ஜெபித்து ஒப்படைத்து வாழ்கின்ற பொழுது. நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் வெளிநாடு போவதற்காக முயற்சித்தார்கள். அப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 35 வயது இருக்கும். குடும்ப சூழ்நிலை காரணமாக போகணும்னு ஆசைப்பட்டாங்க.
இவங்க வெளிநாடு போகிறாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, நிறைய பணம் செலவு பண்ணியாச்சு, கடைசி கட்டம் வந்தாச்சு. ஒரு இன்டர்வியூவில் பாஸ் பண்ணணும். இங்கிலீஷ் டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க, மெடிக்கல் டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு இன்டர்வியூவில் பாஸ் பண்ணணும். அதை தாண்டினா தான் அடுத்த கட்டம். இன்டர்வியூவில் உட்காந்துருக்காங்க வெளியே, மனசில் நிறைய பயம், கேள்விகள். ஆண்டவரே, படித்து முடித்து ரொம்ப வருஷம் ஆச்சு, எந்த அளவுக்கு எனக்கு ஞாபகத்தில் இருக்குன்னு தெரில ஆண்டவரே, என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரியல ஆண்டவரே, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணாங்களாம். இப்படி ஜெபம் பண்ணலாமான்னு என்கிட்ட கேட்காதீங்க, அவங்க பண்ணதான் நான் சொல்கிறேன். என்ன ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? ஆண்டவரே, தானியேல் சிங்க கெபிக்குள்ள விழுந்த பொழுது சிங்கங்களின் வாயை கட்டி போட்டிங்கள்ல, இப்போ நான் உள்ளே போகிறேன், அங்கே இருக்கவங்க வாயை கட்டி போட்டுருங்க ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்ணலாமான்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க அப்படி ஜெபம் பண்ணாங்க. உள்ளே போனாங்க, நிறையா சிங்கம் உட்காந்துருந்துச்சான். என்கிட்ட சொன்னாங்க, 2 பேர் தான் கேள்வி கேட்டாங்களாம், மற்ற யாரும் கேட்கல. அந்த 2 கேள்வியும் அவர்களுக்கு நன்றாய் தெரிந்த கேள்வி. அல்லேலூயா, அல்லேலூயா. அழகாக பதில் சொன்னாங்க, செலக்ட் ஆனாங்க, வெளிநாடு போனார்கள். ஆமென். உங்களால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்படையுங்கள், ஆண்டவர் விலக்குவார். உங்கள் தடைகள் தானாய் விலகும். மீகா 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாய் நடந்து போகிறார். அவர்கள்னா யாரு? அவருடைய பிள்ளைகள், நானும் நீங்களும் தான். அன்பானவர்களே, 3 காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். ஜெபம், ஒப்படைப்பு, விடுதலை. கடினமான நேரங்களில் ஜெபிப்பதை நிறுத்தாதீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் நிம்மதியாய் தூங்க முடியும். கதவுகள் தானாய் திறக்கும். பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்த பிறகுதான் தெரியுது, தரிசனம் காண்கிறதாக, சொப்பனம் காண்கிறதாக நடிச்சிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு உறக்கமாய் இருந்தவரை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். சிறைச்சாலை, அடிமைத்தனம், நான் விரும்புகின்ற காரியத்தை செய்ய முடியாது. ஆண்டவர் என் அடிமைத்தனத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வர முடிந்தவர். 3 தலைப்பை மறந்துடாதீங்க: ஜெபம், ஒப்படைப்பு, விடுதலை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம்.